ஒரு பக்கம் சேரனும் சந்தாவை பார்த்துட்டுன்ற சந்தோஷத்துலேயும், அதே மாதிரி 6 மாதம் வரைக்கும் சந்தாவுக்கு எந்த பிரச்சனையுமே வராதுன்ற சந்தோஷத்துலேயும் இருந்தாலும், இன்னொரு பக்கம் சோழன் அங்கே அவங்களோட அப்பா அம்மா கிட்ட சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து பார்த்து அவங்க ரொம்பவே பதட்டத்தோட சோழன் கிட்ட மறுபடியும் மறுபடியும் இது எல்லாத்தையுமே நம்மளால எப்படி பண்ண முடியும்னு நீ நினைச்சேன்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. ஆனா சோழனும் நிலாவுக்கும் சரி சேரனுக்கும் சரி எந்த ஒரு பதிலையுமே சொல்ற மாதிரியே தெரியல. அவங்க அப்படியே அவங்கள அமைதிப்படுத்திட்டு வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்கள சமாளிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ சோழன் மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நமக்கே ஒன்றும் புரியலன்னா பார்த்துக்கோங்களேன். ஆனா அதே நேரத்தில் இந்த மாதிரி நடேசனுக்கு உடம்பு சரியில்லாததுனால சீக்கிரமாகவே கராஜை க்ளோஸ் பண்ணிட்டு பாண்டியுமே அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு மறுபடியுமே ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்க நடேசனும், ஆமாய்யா நல்ல சாப்பாடாக நீயே வாங்கிட்டு வந்துடு, என்னால் வெளியே போயெல்லாம் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போது காலேஜ் விட்டுட்டு வந்த பல்லவனும், ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்க நடேசனுக்கு ஹை பிபி இருக்கிற விஷயத்த பாண்டி அவங்கக்கிட்ட சொன்னதுக்கப்புறமா பல்லவனுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவங்க வழக்கம் போல் அவங்களோட பாசத்தை வெளியே காட்டிக்காமல் கொஞ்சம் கோவத்தோடையே, ஆமாம் எதையாவது தின்னுட்டு இருந்தா இப்படி தான் ஆகுன்னு சொல்லிட்டு அவங்கள திட்டிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அதே சமயத்தில் போகும்போது, அங்கே அந்த ஆளுக்கு மட்டும் எதுவும் வாங்கிட்டு வந்துடாத, அப்படியே சேர்த்து எனக்கும் வாங்கிட்டு வா. நான் சொன்ன மாதிரி எனக்கு பரோட்டாவோ சில்லியும் வேணும். தயவு செஞ்சு இன்னைக்காவது எனக்கு பிடிச்ச மாதிரி இதை வாங்கி கொடுத்துறேன். என்னால் கண்டிப்பாக மறுபடியும் அந்த மாதிரி கேவலமான சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு உயிர் வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க சீரியஸாகவே பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே பாண்டியும், சரிடா இன்னைக்கு அவளே சமைக்க வந்தாலும் நான் அவகிட்ட ஓப்பனாகவே சொல்லிடுறேன், நம்ம இன்னைக்கு கடையில் தான் சாப்பிட போகிறோம் சரியான்னு சொல்லிட்டு கரெக்டாக வாயை மூடலை வானதி மாவு பாக்கெட்டோட மறுபடியுமே வராங்க. இதை பார்த்துட்டு பல்லவனும் தலையில் அடிச்சுக்கிட்டு என்னமோ பண்ணி தொலைங்கப்பான்னு சொல்லிட்டு அவங்க ரூம்குள்ளேயே போயிடுறாங்க. நடேசனும், இங்கே பாரியா என்னால் இவ சமைக்கிறதெல்லாம் சாப்பிடவே முடியாது, அதுக்கு நான் சாப்பிடாம இப்படியே கூட இருந்துட்டு போயிடுவேன்னு அவங்களுமே சொல்லிடுறாங்க. இதை பார்த்த வானதியும், என்ன அங்கிள் என்ன உள்ளே இருக்காங்கன்னு கேட்க பாண்டியும் இந்த மாதிரி உடம்பு சரியில்லை ஹை பிபி இருக்கான், அதான் நைட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு டேப்லெட் கொடுக்கணும், அதனால சாப்பாடு வாங்க போகிறேன்னு சொல்ல உடனே வானதியும், அட எத்தனை தடவை அவங்ககிட்ட சொல்கிறது, நான் தான் சாப்பாடு செய்கிறதுக்கு இருக்கல, அப்புறம் என்ன நீ கடையில் வாங்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இரு 2 தோசை மட்டும் ஊற்றி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாரு, சட்னி கூட செய்யறதுக்காக நான் தேங்காய்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், வா வந்து இந்த தேங்காவை உடைச்சு கொடுன்னு கேட்க. ஆனால் பாண்டியும், ஒரு நிமிஷம் வானதி, வேண்டாம் இன்னைக்கு நீ எதுவுமே சமைக்க வேண்டாம், என்ன பாண்டி சொல்லிக்கிட்டு இருக்க, வா வா அங்கிளுக்கு சீக்கிரமாக டேப்லெட் கொடுக்கணும்ல, வா பேசிக்கிட்டு இருக்காம வந்து எனக்கு தேங்காய் உடைச்சு கொடுன்னு சொல்ல. ஆனால் வானதியோட கையை பிடிச்ச பாண்டியும் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா, அதான் நான் சொல்கிறேன்ல இன்னைக்கு நீ எதுவுமே சமைக்க வேண்டாம், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் கடைக்கு போயிட்டு உனக்கும் வாங்கிட்டு வரேன். என்ன பாண்டி, கண்டிப்பாக உங்களை கடைக்கு போய் நான் வாங்கலாம் விட மாட்டேன், நானே சமைக்கணும்னு வந்திருக்கேன், நீ என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க, இங்கே பாரு இன்னைக்கு நான் நல்ல சட்னி செய்வேன், யூடியூப்பில் இந்த வீடியோவை பார்த்தேன்னு ஆரம்பிக்க வர. ஆனால் பாண்டியும், போது வானதி இதுக்கு முன்னப்பாவும் உன்னோட சாப்பாடை எங்களால் விருப்பமே இல்லாமல் சாப்பிட முடியாது, நான் தான் தலைவிதின்னு சாப்பிட்றேன்னா இவங்கெல்லாம் எதுக்காக சாப்பிட்டுட்டு கஷ்டப்படணும், அதுலேயும் அந்த ஆளுக்கு வேற இப்போ உடம்பு சரியில்லை, அப்போது நல்ல சாப்பாடை கொடுக்கணும்ல, உன் சாப்பாடை சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது, இங்கே பாரு அண்ணன் வர வரைக்கும் தயவு செஞ்சு சமைக்கிறேன் பேர் வழின்னு சொல்லிட்டு எங்களை இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு லைட்டாக கோவத்தில் வார்த்தையை விட்டுடுறாங்க. பட் இதை கேட்டுட்டு ஷாக்கான வானதியும், என்ன நான் சமைச்சு உன்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ சொல்ல வரியான்னு கேட்க பாண்டியும், நான் அப்படி ஒன்றும் சொல்ல வரல, உனக்கு தான் சமையல் வரலல்ல, முதல்ல சமையலை உங்கள் அம்மா வீட்டில் கற்றுக்கோ, அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணி முடிச்சு வந்ததுக்கப்புறமா நீ என்ன சமைச்சு போறியோ அதை நான் சாப்பிட்றேன், தயவு செஞ்சு இப்போதைக்கு சமைக்கிறேன்னு நீயும் கஷ்டப்பட்டுக்கிட்டு எங்களையும் கஷ்டப்படுத்தாதன்னு சொல்ல. ஆனால் வானதியும், நீ இப்போ என்னை டார்ச்சர்னு தானே சொன்னேன், நான் உனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு சமையல்லாம் செஞ்சு தரேன், ஆனால் உனக்கு அதை பற்றி கொஞ்சம் கூட கவலையே கிடையாது இல்லை, எனக்கு சுத்தமாக வரலனாலும் நான் எங்கள் அம்மா வீட்டில் எவ்வளோ திட்டு வாங்கினாலும் அவங்களுக்கு தெரியாமல் எவ்வளோ பொருளை எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டுக்காக நான் அதுவும் உனக்காக சமைச்சு போடுறேன், அதுவும் இவங்க எல்லாரும் நல்லா சாப்பிடணுன்றதுக்காக தானே நான் பண்ணுறேன், அவங்க தான் என்னை புரிஞ்சிக்கலனாலும் நீ என்னை புரிஞ்சிக்கல பார்த்தியா, போ இதுக்கப்புறமா நான் இங்கே வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு கோவத்தோடு அவங்க எடுத்துகிட்டு வந்த தேங்காவை தூக்கி எறிஞ்சிட்டு, ஏன் அந்த தேங்காவே உடஞ்சி போயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு அவங்க கோவத்தோடு அங்கேருந்து கிளம்பி போக. ஆனால் பாண்டியும், ஐயோ இவகிட்ட எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு புரியவே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களோட பின்னாடியே போகிறாங்க. ஆனால் வானதியும் கொஞ்சம் கூட பாண்டியோட பேச்சை கேட்குற மாதிரியே தெரியல, அவங்க காதில் டார்ச்சருன்ற வார்த்தை மட்டும்தான் விழுந்துக்கிட்டே இருக்குது. இவன் பின்னாடியே போகிறதுனால தானே இவன் என்னை டார்ச்சர்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், போதும் இதுக்கப்புறமாவும் இவன் பின்னாடி நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்துக்கிட்டு இருந்த பாண்டிக்கிட்டேன், உனக்கும் எனக்குமான எல்லாமே முடிச்சு போயிடுச்சு, இதுக்கப்புறமா நான் இந்த வீட்டுக்கும் வரமாட்டேன், உனக்கு சமைச்சு போட மாட்டேன், போதுமா நீ நிம்மதியாக இரு, என் டார்ச்சர் இல்லாமல் நீ நிம்மதியாக சந்தோஷமாக நல்ல சாப்பாடை சாப்பிட்டுப்பான்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போக. ஆனால் நடேசனும், ஏ பாண்டி அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, சண்டை போடுறதெல்லாம் அப்புறமா பார்த்துட்டு எனக்கு முதல்ல சாப்பாடு வாங்கிட்டு வா, மறுபடியும் எனக்கு தலை சுற்றுற மாதிரியே இருக்குன்னு சொல்ல. பல்லவனும், ஆமாண்ணே எனக்கும் ரொம்பவே பசிக்குதுண்ணே,
மத்தியானம் வேற கேன்டீனில் நல்லாவே சாப்பாடு கிடைக்கல. வேற வழி இல்லாமல் அவங்க செஞ்சது தான் சாப்பிட்றதா போச்சு. தயவு செஞ்சு எனக்கு இந்த தடவையாவது சில்லி வாங்கிட்டு வானேன்னு அவங்களுமே குழந்தைத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கா. பாண்டியுமே சரி முதல்ல சாப்பாடு வாங்கிட்டு வருவோம், டைம் ஆகிட்டே இருக்கு, எதுவாக இருந்தாலும் நாளைக்கு அவள் நம்ம கராச்சிக்கு வருவாள்ல, அப்போ நம்ம பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அன்னைக்கு அப்படியே விட்டுடுறாங்க. ஏன் நைட்டு கூட நிறைய தடவை வானதிக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் வானதியோ திடீர்னு பாண்டியோட ஃபோனை பிளாக்லேயே போட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அவங்க அவங்களோட ஃபோனை எடுக்கவே இல்லை. இதை புரிஞ்சுக்கிட்ட பாண்டியோ சரி இவ கோவம் எல்லாம் என்ன, இன்னும் ஒரு நாள் தானே இருக்க போகுது, நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நாளைக்கு காலையில் கண்டிப்பாக வானதி வருவாங்கன்னு அவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் வானதி கடைசி வரைக்கும் வரவே இல்லை. இதை பார்த்தப்பா உண்மையாகவே ரொம்பவே கோவத்தில் தான் இருக்காளான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளேயே அங்கே வந்த பல்லவனும் ரொம்ப தேங்க்ஸ்னா, நல்ல வேலை இன்னைக்கு அவங்க வரல, நம்ம வெளியே சாப்பிட்டுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அவங்கள டைவர்ட் பண்ணி வெளியே சாப்பிட்றதுக்காக கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஆனால் அந்த நேரமாக பார்த்துதான் வானதி கரெக்டாக தன்னோட கோவத்தை விட்டுட்டு பாண்டிக்கிட்ட சமாதானம் பேசலான்னு சொல்லிட்டு வராங்க. ஆனால் அவங்க ஹோட்டலுக்குள்ளே போகிறத வானதி பார்த்துட்டு இன்னுமே கோவத்தோட, நான் இவ்வளோ கோவமாக இருக்கேன், எனக்காக சாப்பிடாம வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக இவன் நல்லா மூக்க மட்டும் சாப்பிட்றதுக்காக போகிறான்ல, சரி அப்படியே போகட்டும்னு சொல்லிட்டு அவங்க அதே கோவத்தோட வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா செய்கிற சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே, அம்மா எனக்கு சீக்கிரமாக எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்களோட அம்மாவும், என்னடி எப்போ பார்த்தாலும் கல்யாணம் கல்யாணம் நீ இவ்வளோ அவசரப்பட்டுக்கிட்டு இருக்க, உன்னோட அவசரம் ஒன்றும் அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு இல்லைல்ல, எப்படியும் சேரனுக்கு கல்யாணம் ஆனாதான் உன்னை அந்த பாண்டி கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டால, அப்புறம் எதுக்காக தேவையில்லாமல் இதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க, அதுக்கு வானதியும், நான் ஒன்றும் பாண்டியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லலை, வேற ஏதாவது ஒரு நல்ல மாப்பிள்ளைய பாருங்க, நான் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு வானதியோட அப்பா அம்மா 2 பேரும் ஷாக்கிங்கோட இருக்கா. ஆனால் வானதியோட அண்ணனும் செம்ம சந்தோஷத்தோட இதை அப்படியே பாண்டிக்கிட்ட சொல்லி அவனை வெறுப்பேற்றணும்னு சொல்லிட்டு பாண்டி கராஜில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே போயிட்டு அவங்கள வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் நீ என்னமோ சொன்னியே கண்டிப்பாக அவங்களோட காதல் ஒன்று சேர்ந்துரும்னு, ஆனால் இப்போ பார்த்தியா வானதியே வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ண ரெடி ஆகிட்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் பாண்டியும் ஆரம்பத்தில் அதை நம்பவே இல்லை. என்னடா உளறிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்கள திட்ட ஆரம்பிக்க, ஆனால் அவங்களும் ரொம்ப ஓவராக பாண்டிக்கிட்ட அத்துமீற ஆரம்பிக்க, பாண்டிய கோபத்தில் அவங்களோட சட்டையை பிடிச்சி அவங்க கிட்ட சண்டை போட்டுட்றாங்க. அதுவும் அவங்கள அடிக்க வேற செஞ்சிடறாங்களாம். இதில் கடுப்பான அவங்களும் உடனடியாக இந்த விஷயத்த வானதிக்கிட்ட வத்தி வச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பாண்டி ரொம்ப ஓவராக போகிறான், என்னையே அடிச்சுட்டான்னு சொல்லிட்டு அது இதுன்னு இல்லாதது எல்லாத்தையுமே சொல்ல, வானதியும் வழக்கம் போல் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் பாண்டியோட கராஜுக்கு வந்து, நீ எதுக்காக அவங்ககிட்ட சண்டை போட்டுன்னு சொல்லிட்டு கேட்கா. அதுக்கு பாண்டியும், ஆமாம் அவன் இல்லாதது எல்லாத்தையுமே சொன்னான், அவனை அடிக்காமல் என்ன கொஞ்சம் சொல்கிறியான்னு கேட்காம். அதுக்கு வானதியும், அவன் ஒன்றும் போய் சொல்லலை, உண்மையாகவே நான் கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறேன், உன்னை இல்லை எனக்கு வேற ஒரு மாப்பிள்ளையை பார்க்க சொல்லிட்டேன்னு சொல்ல. அதுக்கு பாண்டியும், நீ என்ன விளையாண்டுக்கிட்டு இருக்கியா, சும்மா நமக்குள்ளே வர சாதாரண சண்டைக்கலாம் நீ இப்படி உடனடியாக அடுத்த கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டா, நீ பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது, நீ கொஞ்சம் சில்லித்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறது உனக்கு புரியுதா இல்லையா, நீ எப்போ தான் மெச்சூர்டாக போகிறேன்னு கேட்க. அதுக்கு வானதியும், பார்த்தியா இதுக்காக தான் என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு நானே முடிவெடுத்தேன், நான் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னால் ரசிக்க கூட முடியல, ஏன் என்னை திட்டாமல் கூட இருக்க முடியல, அதையும் விடு என்னை புரிஞ்சுக்க கூட உனக்கு தெரியல, உன்ன மாதிரி ஒருத்தன் கூட என்னால் எப்படி வாழ முடியும், நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடியே நீ பண்ண எல்லா தப்பையுமே மன்னிச்சு உன் பின்னாடியே வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னோட அருமை அதனால தான் உனக்கு புரியவே இல்லை, இதுக்கப்புறமா பாரு நான் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி அவங்க கூட சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நீ கண்டிப்பாக எனக்காக கஷ்டப்படணும், அதுதான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு லைட்டாக வில்லத்தனத்தோட பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்படி ஒரு டோனில் வானதி பேசுகிறத பார்த்துட்டு பாண்டியும் செம்ம கடுப்பாயிட்டு, நீ இப்போ என்ன சொல்ல வர, என்னை விட இன்னொரு தடவை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டால் சந்தோஷமாக தானே இருப்பேன்னு சொல்ல வர, சரி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீ எவனை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோ, நான் அதில் தலையிடவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களும் கோவத்தில் வானதி கிட்ட சொல்லிட்டு அவங்கள அங்கேருந்து அனுப்பி விட்டுறாங்க. வானதியும் அவங்களோட அம்மா கிட்ட போயிட்டு, என்னம்மா எனக்கு மாப்பிள்ளை பார்த்தியா இல்லையான்னு கேட்கா. அதுக்கு அவங்களோட அம்மாவும், ஆமாம் இப்போ மாப்பிள்ளை பார்க்க சொல்லுவேன், அதுக்கப்புறமா கல்யாணத்தப்போ நான் பாண்டியால் கர்ப்பமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்தையே நிறுத்திட்டு எங்களை அசிங்கப்படுத்துவேன், அது என்ன நடக்க போகுதுன்னு கேட்கா. ஆனால் வானதியும், சத்தியமாக சொல்கிறேன், நைனா மேலே சத்தியமாக சொல்கிறேன், இப்போ நீங்கள் எந்த மாப்பிள்ளையை பார்க்குறீங்களோ அவனை நான் கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அவங்களோட அப்பாவும், என்ன இவ இப்படியும் சொல்லிக்கிட்டு இருக்கா, சரி ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாருன்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி 2 பேருமே தரகர் மூலியமா ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்க்கவும் செஞ்சிடுறாங்க. அவங்கள ஒரே நாளில் வானதியை மீட் பண்ணவும் வச்சிடுறாங்க. வானதியை அவங்களோட முகத்தை கூட பார்க்காம பாண்டி மேலே இருக்க கோவத்தால் எல்லாத்துக்குமே சரின்னு சொல்லிடுறாங்க. பட் இந்த விஷயங்கள் எல்லாமே பாண்டிக்குமே தெரிய வருது. அதனால அவங்க உள்ளுக்குள்ளே ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்க, அதே நேரத்தில் கரெக்டாக ஊர்லேருந்து சேரன் சோழன் நிலான்னு எல்லாருமே வந்துடுறாங்க. வந்தவங்களும்
நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி முடிச்சுட்டு சோழன் கிட்ட நகை விஷயத்தையும் பண விஷயத்தையும் பற்றி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பல்லவன் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே, அதாவது பாண்டிக்கும் வானதிக்கும் நடுவில் நடந்த பிரச்சனைகளையும், இப்போ வானதி வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போகிறதுக்காக தயாராக இருக்காங்கன்ற விஷயத்தையுமே சொல்ல, இதை கேட்டுட்டு சோழனுக்கு ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அவங்க பாண்டிக்கிட்ட, அப்பாடா இப்பயாவது நான் சொன்ன மாதிரி அவளை விட்டுட்டியே, கண்டிப்பா அவ உனக்கு செட்டே ஆக மாட்டா, அவ மட்டும் இந்த குடும்பத்துக்குள்ள வந்தா கண்டிப்பா நம்ம எல்லாரும் அங்கே எங்கேயோ அப்படி அப்படியே பிச்சுட்டு போக வேண்டியதுதான். அவளாம் நம்ம குடும்பத்துக்கு சரியான ஆள் இல்லை, நீ நல்ல முடிவெடுத்திருக்கேன்னு அவங்கள பாராட்ட ஆரம்பிக்க. ஆனா நிலா தான் பாண்டியோட முகத்துல இருக்க சுகத்தை புரிஞ்சுக்கிட்டு, சோழன் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கீங்களா, முதல்ல வாய் மூடிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு பாண்டிக்கிட்ட, என்ன பாண்டி எதுக்காக இப்படி அவசரப்பட்டீங்கன்னு கேட்க, அதுக்கு பாண்டியும் நடந்த எல்லா விஷயத்தையுமே டீட்டெயிலாக சொல்ல, சேரன் உடனே, அந்த பொண்ணு சமைக்க தெரியலனாலும் உங்க எல்லாரையும் நல்லபடியா பார்த்துக்கணும்னு நினைச்சது ஒரு தப்பா, அதுக்கு போய் அந்த பொண்ணை இப்படி கஷ்டப்படுத்திட்டீங்களே, ஓ முதல்ல போய் அந்த பொண்ணுகிட்ட போய் மன்னிப்பு கேளுன்னு சொல்ல. ஆனா பாண்டியோ, என்னாலலாம் கேட்க முடியாது, அவ எப்படி ஒரே நாள்ல ஒரு சின்ன சண்டைக்காக என்னை மறந்துட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க ரெடியாகலாம், முக்கியமாக சொல்லப்போனால் நான் தான் அவன் மேலே கோவமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கோவத்தோட இன்னுமே பேசிக்கிட்டு இருக்கா. ஆனால் சேரன் தான் மனசு கேட்காம உடனடியாக வானதியோட வீட்டுக்கு போயிட்டு வானதி கிட்ட பேசுறதுக்காக போகிறாங்க. ஆனால் அதை பார்த்து அவங்களோட அண்ணனும், என்ன இங்கே எதுக்காக வந்தீங்க, மறுபடியும் இந்த கல்யாணத்தை கெடுக்கிறதுக்காக வந்தீங்களா, எல்லாம் நிச்சயம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு வாரத்தில் வானதிக்கு கல்யாணம்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சேரனும், ஐயோ அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க, இதோ அவங்களுக்கு நடுவில் ஒரு சின்ன பிரச்சனை அவ்வளோதான், அது எல்லாமே சரியாயிடும், நீங்க இப்படி அவங்க 2 பேருமே பிரிச்சு தப்பு பண்ணாதீங்கன்னு அவங்களோட அப்பா அம்மா கிட்ட சொல்ல. ஆனா இதை கேட்ட அவங்களோட அம்மாவும், அப்பா சாமி உங்களோட குடும்பத்தோட சங்காத்தமே வேண்டான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம், எப்படியோ வானதியும் அந்த கடவுள் புண்ணியத்தால தன்னோட மனசை மாத்திக்கிட்டா, இப்ப எங்க குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், இதுக்கப்புறமா அவ கண்டிப்பா நல்லபடியா இருப்பா, தயவு செஞ்சு இதுக்கப்புறமா அவளோட வாழ்க்கையில தலையிற வேலை வச்சுக்காதீங்க, இது வரைக்கும் என்னமோ அவள் உங்கள் குடும்பத்துக்கு வரப்போறான்றதுக்காக உங்ககிட்ட எல்லாம் சைலண்டாக பேசிக்கிட்டு இருந்தோம், ஆனால் உண்மையாகவே இப்போ மறுபடியும் உங்களால் பிரச்சனை வரும்னு தெரிய வந்துச்சு, அவ்வளோதான், நாங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுவோன்னு தெரியாது, எங்களை பற்றி உங்களுக்கு இன்னும் முழுசாக தெரியாதுன்னு சொல்லிட்டு லைட்டாக வில்லத்தனத்தோடு அவங்களுமே மிரட்ட ஆரம்பிக்க, கரெக்டாக அங்கே வந்த வானதியும், அம்மா நீ சும்மா கிடக்குறியா, இங்கே பாருங்கண்ணே, என்னால் இதுக்கப்புறமா பாண்டி கூட வாழ முடியாது, இப்போ கூட என்னை சமாதானப்படுத்துறதுக்காக நீங்கள் தான் வரீங்களே தவிர அந்த பாண்டி வரமாட்டேங்கிறான்ல, அவனுக்கு அவ்வளோ ஈகோ இருக்கும்போது எனக்கும் அவ்வளோ ஈகோ இருக்கும், நான் வேற ஒருத்தனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், ஒருவேளை அவனுக்கு நான் வேணும்னா அதே நேரத்தில் வந்து என்ன அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்கள், அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்க உடனடியாக சேரனை அங்கேருந்து அனுப்பிவிட, இதை கேட்டுட்டு சேரனும் உடனடியாக பாண்டிக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருடா, தேவையில்லாமல் எனக்காக நீ ஒன்று கல்யாணத்தை தள்ளி போடணும்னு அவசியம் இல்லை, அதான் சோழனுக்கே கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, உனக்கு கல்யாணம் ஆனால் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, அதே மாதிரி நாங்களும் 6 மாதம் டைம் கேட்டிருக்கோம், 6 மாதத்துக்கு அப்புறம் எப்படி எனக்கு கல்யாணம் ஆகதான் போகுது, ஆனால் அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா கண்டிப்பாக உன்னோட வாழ்க்கை ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடும், ஸோ இப்போவே வா வீட்டுக்கு போயிட்டு கல்யாண பேச்சை பேசலான்னு கேட்க, ஆனால் பாண்டியும் இல்லைண்ணா வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு சேரனும் நிலாவும், நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அப்ப வானதியே வேண்டான்னு முடிவெடுக்கிறீங்களான்னு கேட்க, ஆமான்னு பாண்டி ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க. இதை கேட்டுட்டு ஷாக்கான நிலாவும், என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் வானதி வேண்டான்னு சொல்றீங்கன்னு கேட்டா, அதுக்கு பாண்டியும், நிறைய நேரத்தில் வானதி பண்ணுறது எதுவுமே எனக்கு பிடிக்கல, சோழன் சொன்ன மாதிரிக்கே அவன் சொன்னது முதல்ல நமக்கு இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அவள் சொன்னது உண்மைதான், அவள் கண்டிப்பாக இந்த குடும்பத்துக்கு சரியான ஆளாக இருக்க மாட்டா, எனக்கு அவள் வேண்டாம், அங்கே அவளுக்கு பிடிச்சமான வாழ்க்கையை அவளே தேடிக்கிட்டுன்னு சொல்ல, ஆனால் நிலாவும் நீங்கள் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இங்கே பாருங்க முதல்ல வாங்க வந்து வானதிக்கிட்ட பேசுங்கன்னு கேட்க, சேரனும் அதே மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பாண்டி தான், இல்லை கண்டிப்பாக வானதி இங்கே வந்தா இந்த குடும்பமே பிரிஞ்சிரும், சோழன் நீ சொன்ன மாதிரி இந்த குடும்பம் ஒன்றா இருக்கணும்னா வானதி இந்த குடும்பத்துக்கு வேண்டான்னு சொல்ல, சேரனும் நீ எதை வச்சு இப்படி பேசிக்கிட்டு இருக்கன்னு கேட்க, இப்போதான் பாண்டி இதுக்கு முன்னாடி, அதாவது நிச்சயம் பண்ணுறதா இருக்கிறதுக்கு முன்னாடி வானதி அவங்க கிட்ட நிலாவை பற்றி சொன்ன எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சேரனும் ஷாக்கிங்கோட அமைதியாயிடுறாங்க. ஏன்னா அவங்க நிலா இந்த வீட்டில் இருக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. ஒருவேளை பாண்டி சொன்ன மாதிரியே வானதி இந்த வீட்டுக்கு வந்துட்டா நிலாவால் ஒருவேளை இந்த வீட்டில் இருக்க முடியாத அளவுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோன்னு சொல்லிட்டு அவங்களுமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதனால் அவங்களுமே கொஞ்சம் அமைதியாயிடுறாங்க. அதே நேரத்தில் நிலாவுமே, என்னால் தான் அப்போனா இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கான்னு ஒரு குற்ற உணர்ச்சியோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், வானதிக்கு ஒருவேளை நிஜமாவே வேற ஒருத்தவங்களோட கல்யாணம் ஆக போதா, அப்படி இல்லைன்னா இந்த ஒரு வாரத்துக்குள்ளே பாண்டி தன்னோட மனசை மாற்றிக்கிட்டு வானதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக போக போகிறாங்களாம். ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது, ஒருவேளை நிலாவே வானதியையும் பாண்டியையும் சேர்த்து வைக்க கூட வாய்ப்புகள் இருக்கா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.